வணக்கம். நான் டாக்டர் அம்மநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2028 ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி காலை 12 மணி மத்தியானம் 12 மணி 23 நிமிடம். காலையிலிருந்து மாறி மாறி அழைப்புகளை ஆன்சர் பண்ணி கொண்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் என்னுடைய தொலைபேசி அழைப்புகள் நார்மல் கோல் மட்டும் 112 கோல் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன், எண்ணிக்கொண்டு. அதே நேரம் வாட்ஸ்அப் கோல், மெசஞ்சர், மற்ற 4 ஃபோன் நம்பர் இருக்குது. அப்படி மாறி 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 உண்மையாகவே அது சரியான சந்தோஷம். என்னென்றால் அம்மா அப்பா இல்லை என்று கவலைப்படுறேன் சில நேரத்தில் பர்த்டேகளில். அதனால நான் என்னுடைய ஃபேஸ்புக்கை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவரை காலமே நான் ஒரு நாளுமே பர்த்டே கொண்டாடினது கிடையாது. ஏனென்றால் சின்னல்ல சரியான கஷ்டம், உண்மையை சொல்லத்தானே வேணும். இடம்பெயர்ந்திருக்கின்ற காலங்களில் 2093ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்துட்டேன். 86ஆம் ஆண்டு பிறந்த நான் 87வது பர்த்டே பெரிதாக கொண்டாடப்பட்டது. 87 அப்பா ஓடிட்டார்ன்னு சொன்னால் எங்களுடைய ஒட்டுக்குழுக்கள் சுடவழிக்கிட்டு அப்பா இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணபடியா அப்பாவை எடுத்துக்கொண்டே பெரிய விழான் சந்தியில சுடவழிக்கிட்ட போது அப்பாவினுடைய அக்காவினுடைய புருஷன், அக்காவினுடைய மற்ற பெரிய அக்கா, சின்ன அக்காவினுடைய புருஷன், ஊர் சனங்கள் எல்லாம் பிடித்துத்தான் எங்களுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட்ட ஒட்டுக்குழுக்களை அன்று இவை துவக்கோடு தான் இருந்தவை. ஆனால் சனமாக பிடிச்சு ஒரு 100 பேர் பெரிய விழான் சந்தியில அடிச்சு உடுப்பெல்லாம் கலட்டி இதுல பூட்டினவை. அதுக்கு ஆதாரங்கள் தாராளமாக இருக்கு. ஆதாரங்கள் இல்லாமல் நான் கதைக்க மாட்டேன் தானே. அண்ணாக்கள் பார்த்த ஆதாரம், கண்கூடா பார்த்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் மண்டியன் குழு அப்பாவை சூறத்துக்கு 87ஆம் ஆண்டு தேடி திரியைக்குள்ள அப்பா போயிட்டார். அப்பா வீட்டை விட்டு போய் கிட்டத்தட்ட 1 வருடம் 1.5 வருடம் வீட்டை விட்டு நிக்கல, சுட திலத்தினவே அவர் பிடிவடையில இயக்கத்தோட போயிட்டார். அப்படியே ஸோ அந்த நாட்கள்ல இருந்து வீட்டை கஷ்டம் ஆரம்பிச்சது. அப்பா ஜெர்மனிலேருந்து வரைக்கும் 12 லட்சம் ரூபா ஹாஸ். அப்போ ஒரு டீச்சருக்கு 150 ரூபா சம்பளம் நினைக்கிறேன் கொண்டு வந்து எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டு, மற்றாக்களுக்கு வேண்டி கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் வேண்டி கொடுத்துட்டு, கையில காசு ஒன்றும் இல்லாம கடன் கொடுத்து போட்டு வரந்தானே வட்டி கடன் கொடுத்துட்டு வரந்தானேன்னு கூட அப்பா போயிட்டார். அப்ப அப்பா சுட போறாங்க தானேன்னு போட்டு கடன் கொடுத்து ஒருவரும் திருப்பி காசை கொடுக்கல. அதை காசை கொடுக்காதால நான் நினைக்கிறேன் அம்மா அதுக்கு பிறகு நகைகளை அடை வச்சும் நகைகளை வித்தும் தான் அன்றாட வாழ்க்கையே ஓடிக்கொண்டது. நம்மகிட்ட 80-90 பவுன் அப்பவே இருந்தது சீதன நகைகளாக. அவைகளை வச்சு கொண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடினது. ஸோ அந்த நேரங்களில் பெரிதாக பர்த்டே கொண்டாடுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. எனக்கு முதலாவது பர்த்டே அப்பா என்னை அந்த நேரம் ஒரு நிக்கோன் கேமரா ஒன்று இருந்தது, அதில் 36 ஷாட் அடிக்கலாமான்னு நினைக்கிறேன். ஃபிலிம் ரோலால அது ஃபிலிம் ரோலால அது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு அந்த 36 ஷாட்டும் எனக்கு அடிபட்டது. அந்த வருடம் அந்த பர்த்டே கலந்து இப்போ அண்ணா அங்கே ராமநாதன் ரகுராமன் ஒரு ஃபோட்டோ இருக்கு. இந்த ஃபோட்டோவை போட்டிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ராமநாதன் கண்ணாவும் போட்டிருப்பினோம். என்னுடைய 4வது அண்ணா குட்டி அண்ணா போட்டிருக்கு. என்னென்றால் அந்த பர்த்டே அந்த நேரம் கஷ்டமா திருப்பி எடுத்து போட்டுருந்தாங்க. 2 வயசுல எடுத்த போட்டோ நினைக்கிறேன். அது பிறகு பர்த்டே கொண்டாடிடு. அதுக்கு பிறகு பாடசாலைகளுக்கு போற ஞாபகங்கள் எனக்கு இருக்குது. அப்போது வீட்டை ஒரு மைலேடி தெரியும் உங்களுக்கு, மைலேடி பேக்கெட் ஒன்றை வேண்டி தருவார்கள் பர்த்டேக்கு கொண்டு போறதுக்காக. ஒரு மைலேடி பேக்கெட் ஒன்று வேண்டி தருவாங்க, ஸ்கூலுக்கு வேண்டி தருவார்கள். அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, இல்லை போய் முன்னுக்கு டீச்சர் இன்றைக்கு அர்ச்சுனாட பர்த்டே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே ஸ்கூல்ல பாடுவார்கள். அப்புறம் எல்லாரையும் கொண்டே அந்த மைலேடி பேக்கெட் ஒவ்வொரு டோப்பி எடுக்க சொல்றேன். அவ்வளவுதான் எங்களுடைய பர்த்டே. அதை விட பெரிதாக பர்த்டேகள் கொண்டாடினதா ஞாபகம் இல்லை. ஆனால் அதற்கு முதல் அண்ணாமாருடைய பர்த்டேகள் எல்லாம் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கு. அப்பா வெளிநாட்டில் இருக்கைக்குள்ள தடபுடலாக கொண்டாடப்பட்டது. சின்னலையே நான் கேட்கணும், நம்மகிட்ட ஏன் எனக்கு பர்த்டே சின்னல நீங்க கொண்டாடல, ஏன் பர்த்டே படம் இல்லைன்னா மட கேட்கறோம்னா அது கொஞ்சமா அம்மா சொல்றோம் கஷ்டம். அப்பா சுட தெரிஞ்ச மண்டியன் குழு சுரேஷ் பிரேமச்சந்திரனாக்கள் அப்பா போயிட்டார். அப்ப அது பிறகு 93ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து கிளிநொச்சியில போய் அப்ப ஜோதிச்சு பாருங்க, அப்ப பர்த்டே கொண்டாடுறதுக்கு சாத்தியக்கூட இல்லை. ஸோ அதுக்கு பிறகு விருது அறிகிற காலத்துல நான் இந்த பர்த்டே என்றது மனசுல ஒரு காயமாவே போயிடுச்சு. இந்த பர்த்டே என்றது ஒரு காயமாவே போயிட்டு இதுல சொன்னா கண்ணாட தண்ணி வரும். ஆனா வீடியோக்கள் போடக்கூடாது. அதற்கு பிறகு பர்த்டேகள் கொண்டாடின ஞாபகம் இல்லை. இப்போ A-level 2002 படிக்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, மச்சான் பர்த்டே பார்ட்டிக்கு வைக்க. அப்ப காசு 2002ஆம் ஆண்டு காசு இருக்கிறது, 500-1000 ரூபாய் பொக்கெட்ல யாராவது தருவினம் இருக்கிறது. ஆனால் நான் பெருசாக விரும்புகிறேன். மேக்சிமம் நான் கனியோட அரவிந்தராஜ், கர்ஜின் ராசரத்னம், ஜனகன், சிவானந்தமூர்த்தி, தேவகுமார் நீதிராசா, சிவாளர் பொன்னுதுரை, நிரஞ்சன், இப்படி ஒரு வினோபா, இப்படி ஒரு கொஞ்சம் பேர் போய் நாங்கள் நானே ஏமாத்துறேன். பழமையாவே நான் பர்த்டேக்கு நான் எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு சின்னல இருந்த கவலை, இப்போ இனி கொண்டாடி என்ன பிரியோசனம் என்ற ஒரு கவலை. அப்புறம் ரியோவில் போய் ஒரு ரோல்ஸும் ஒரு
ஐஸ்கிரீமும் பல தடவைகள் இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க கணக்க பர்த்டே பார்ட்டி மிச்சம் இருக்குன்னு சொல்லி பல தடவைகள் பர்த்டே வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன், வைக்கவில்லை. ஸோ இப்போ கூட நான் அந்த பர்த்டேயே பெருசாக கொண்டாடல. ஆனால் நேற்றைய தினம் நான் யோசிச்சேன் படம் அது எனக்கு ஒரு கவலை மாதிரி. ஆகவே அது ஒரு சாடிஸ்டிக் மெமரி மாதிரி சின்னல்ல இருக்கைக்குள்ள அது ஒரு சாடிஸ்டிக் மெமரி மாதிரி சின்னல்ல பர்த்டே கொண்டாடலன்று. அதால மகனுக்கு வந்து நான் வளமையாக ஒவ்வொரு பர்த்டேக்கு 2-3 லட்சம் வந்து செலவழிச்சு நான் அந்த ஆக்களை கூட்டி கொண்டு வந்து பர்த்டேகளை வெட்டி பெருசா எல்லாருக்கும் தண்ணி பாட்டி வச்சு டின்னர் கொடுத்து அப்படி பர்த்டே கொண்டாடுறேன். நான் வளமையாக என்னுடைய என்ன செய்யறேன்னா அன்றைய ஒரு கேக் கொண்டு வேண்டி மகனுக்கும் மனைவியோட இருந்து வெட்டி போட்டு அன்றைக்கு அவனுடைய மனது என்னென்று குளிருமோ அந்த அளவுக்கு அவனை நான் சந்தோஷப்படுத்துறது. பர்த்டேன்றது நாங்கள் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஊர் மக்களுக்கு எல்லாம் சொல்லி அது என்னுடைய தனிப்பட்ட கன்செப்ட். அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பர்த்டே கொண்டாடுறது. உங்களுக்கு சின்னல இருந்து அப்படி கொண்டாடி பழகி இருந்தால் நீங்கள் அப்படி கொண்டாடுவீங்க, அதில் பிள்ளை இல்லை. நான் அன்றைக்கு வந்து பர்த்டேக்கு என்ன இருந்தால் இப்போ பர்த்டே என்று பிள்ளை டோய் கேட்டு கேட்க பிள்ளை கடிச்சு போட்டு போய் 5 லட்சம் செலவழிச்சு ஒரு செல்வா மகாலில் பர்த்டேயை கொண்டாடுறதை விட பிள்ளைக்கு அடிச்சு பர்த்டே அன்றைய பிள்ளை என்று அலை பண்ணாம எல்லா டோய் கடையிலையும் கூட்டி கொண்டு போய் என்ன கேட்டாலும் வேண்டி கொடுக்குறதுன்றதான் என்னுடைய தியரி. வளமையாகவே நான் அந்த நேரம் நான் அந்த ஈபேல ஷாப் வச்சிருந்தேன்னா நான் எனக்கு $2 இருக்கிறது ஆன்லைனில். இப்போ அந்த ஈபே ஷாப் இல்லை. அப்போ அதில் $2000-3000 மிஞ்சி இருக்கிறது விட்ரோ பண்ணாமல். அப்போ அந்த பர்த்டேக்கு என்ன $2000-3000 அப்போ 10 லட்சம் பேர் இந்த காசு. அப்போ அவனுக்கு விரும்பின டோய்ஸ் எல்லாத்தையும் வேண்டி கொடுக்குறது. இரண்டாவது நாங்கள் சின்னல அனுபவிக்காது பிள்ளைகள் அனுபவிக்கணும். அது சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியல, அது என்னுடைய மனசுல இருக்கிற கவலை. ஆகவே அந்த அந்த என்ன சொல்ற மகனை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த பர்த்டே வந்து அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷத்தை மாத்திரம் கொண்டாடுகிறது. இன்னும் எங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடு. ஆகவே இன்றைக்கு பர்த்டே இந்த முறை இந்தியான் பர்த்டேயும் நாங்கள் அப்படித்தான் கொண்டாடுகிறோம். நான் எனக்காக ஒன்று செலிப்ரேட் பண்ணாமல் இல்லை. நேற்று போட்ட ஷர்ட் தான் இன்றைக்கு போட்டிருக்கிறேன். சில பேருக்கு டாக்டர் வெளிநாட்டில் இருந்து வரும் கோல் வெளிநாட்டு அன்பு உறவுகள் கேட்கும் என்ன டாக்டர் வீடியோவில் எப்போவுமே ஒரே ஷர்ட்டோட நிற்கிறீங்க, ஒரு ஷர்ட்டை மாற்றி போடுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ஷர்ட்டை வெளியில் எடுத்துட்டால் போட்டுட்டேன்டா திருப்பி இதே கலட்டி வச்சுட்டு திருப்பி அலுமாரிக்குள்ள சுற்றி வச்சு போட்டு புது ஷர்ட் போட அடுத்த புது ஷர்ட் தோச்ச ஷர்ட் எடுத்து போடல ஒவ்வொரு வீடியோக்கு. இருந்தால் துவைக்கிற கஷ்டம் அது தனியாக வாழ்ற ஆம்பளைகளுக்கு தான் தெரியும். அப்போ இதை எப்படியோ பத்திரமா கொண்டே கொழுவிட்டு அடுத்த வீடியோவுக்கும் இதை எடுத்து போடணும் அவளையே. மற்றபடி ஷர்ட்டுகள் எல்லாம் இல்லை. எனக்கு என்னுடைய பைத்தியமே ட்ரெஸ் மட்டும்தான். அதுக்கு வெளிநாட்டிலேருந்து யாருமே வேண்டி அனுப்புவோம்னா அண்மையிலையும் உடுப்புகள் வேண்டி அனுப்பப்பட்டு சிலது வந்து இதிலேயே திருப்பி அனுப்பிட்டேன். ஏனென்றால் அதில் இந்த சென்டர்ஸ் பேர் இருக்காதால எனக்கு ஒரு பயம் ஒன்று வந்துட்டு அதுக்குள்ள தச்ச ஒரு குடுகுடு இருந்துட்டு என்றால் பிரச்சனையாக போயிருமாட்டா. அவை சிலதுகளை வந்து நான் ரிசீவ் பண்ணல. எனக்கு உடுப்புகள் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வேண்டி அனுப்புறீங்கன்னா சைஸ்கள் எல்லாம் பிரச்சனை ஆகுது. சிலது வந்து XXL எல்லாம் இருக்கு போத்து கொண்டு படுக்கக்கூடிய மாதிரி. ஏனென்றால் என்ன நேரில் நீங்கள் காணல் தானே அவே தயவு செய்து ஒரு உடுப்புகளோ அது இதோ வெளிநாட்டிலேருந்து வேண்டி அனுப்புறாங்க. சரியான கஷ்டம். நான் பார்த்தேன்னா சில நேரத்தில் எல்லாம் $15, $20, $30, $50 இந்த மார்க்கெட் ஸ்பென்சர் எல்லாம் அன்றைக்கு ஒரு கோட்டன் ஷூட் வந்தது பயங்கர பெருசு. எனக்கு சொல்லலாம் யார் அனுப்பினாண்டு வெளிநாட்டிலேருந்து ஆசையில் அனுப்பியிருக்கிறீங்க. இந்த தம்பி உனக்காண்டு கடிதங்கள் எல்லாம் வச்சு அனுப்பியிருக்கிறீங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அது இந்த சைஸுக்கு இல்லை. அது யார்கிட்ட கொடுக்குறான்னு வச்சு கொண்டிருக்கிறேன். வளமே எனக்கு தார இல்லாமே எனக்கு தார இல்லாமே நான் வளமையாக யாராவது ஒரு ஆளுக்கு கொடுக்குறது வழக்கம். என்ன சைஸுகள் தான் பிரச்சனை இருக்கு. அவை தயவு செய்து வெளிநாட்டிலேருந்து ஒன்று அனுப்ப வேண்டாம். அன்பான கோரிக்கை. நான் அந்த கூட ஸ்பெண்ட் பண்றது வந்து ட்ரெஸ்ல வந்து எனக்கு ட்ரெஸ்ல ஒரு கன்சர்ன் ஒன்று இருக்கு. அப்ப அடிக்கடி சொல்வார் அவ்வளவு கஷ்டத்திலையும் ஆள் பாதி ஆடை பாதி. ஆகவே ஆடையை சரியாக உடுத்திக்கொள். நீ உடுத்துற ஆடை நாங்கள் கந்தே ஆனாலும் கசக்கி கட்டு என்று சொல்லுவார். அப்பா அடிக்கடி சொல்வார். வீட்டை அந்த நேரம் 2002, 2003, 2004 ஆண்டு நான் A-level படிக்கிற நேரத்தில் பெரிய ஷர்ட் எல்லாம் இல்லை. 10-15 ஷர்ட்டோ 20 ட்ரௌசரோ இல்லை. 2 ட்ரௌசரும் 3 ஷர்ட்டும் T-ஷர்ட்டும் தான். ஆனால் அப்பா அடிக்கிற சொல்ல ஊத்த இல்லாமல் வடிவா எல்லாத்தையுமே தோச்சு போடப்போ. ஏனென்றால் தோச்சு அயன் பண்ணி போ. சயின்ஸ் ஒழுக்கு போடுறா தோச்சு அயன் பண்ணி போடணும். அப்போ சொல்ல என்னோட வசதி இல்லாருன்னு நான் பணக்கார பிள்ளைகள் மாதிரி தான் நான் போடுறேன். ஆனால் இருக்கிற ஒரு 5 ஷர்ட்டு தான் 6 ஷர்ட்டு தான் அல்லது 1-2 பேர் கிஃப்டா ஒரு T-ஷர்ட் ஒன்று தந்த சரியான சின்ன இருக்கா. நான் சயின்ஸ் ஒழுக்கு போட்டு கொண்டு போய் மகேஸ்வரன் சார் கேட்டார் உங்களுக்கு யார் தந்தேன்ட்டு அவர் பழைய காதல் கதை அதில் காட்சி பெரிய சொன்ன இல்லை கவலை தான் மனசில். ஆனால் எனிவே அது அவையவே எடுக்கிற முடிவு தானே. நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை பற்றி விமர்சிக்கல.
என்றாலும் அது என்னுடைய பழைய ஒரு ஏலவல் நிறங்கள் இருந்த ஞாபகம். ஒரு டிஷர்ட் உண்டு, சரியான சின்ன டிஷர்ட் உண்டு, ஆனால் தந்தை தாள்ன்றதுக்காண்டி வேண்டி போடணுன்றதுக்காண்டி போடணும். எனிவே சரி பரவாயில்ல, அது பழைய கதை. அதான் நான் இந்த உடுப்பில் வந்து சரியான கன்சர்ன் இருக்கிறேன். நான் உடுப்பு வந்து டிசைன் டை வந்து மட்டும் கிட்டத்தட்ட என்னோட 500 டை இருக்கு. நான் எங்கேயும் போனால் ஷாப்பிங் போனால் நான் போய் ஷர்ட் ஹவுஸில் எடுக்கிறேன், நான் டை தான் எடுக்கிறேன், டை தான் பண்ணுறேன். அதில் அந்த வெள்ளிய டை தான் கிட்டையில் கூட எனக்கு அனுப்பியிருந்தேன். அந்த மொத்த டை இவ்வளோ மொத்த டை அது வந்து கொஞ்சம் ஓல்டானாக்கள் போடலாம், சின்னாக்கள் போடுறது, கொஞ்சம் மெல்லிசானாக்கள் போடுறது. அவை நான் அதையும் வச்சிருக்கிறேன். எல்லாரும் அனுப்பினேன். அனைவருக்கும் நன்றி. தயவு செய்து ஒன்றும் அனுப்ப வேண்டாம். முக்கியமான விடயம், இந்த பர்த்டே நாளுகளில் ஒவ்வொருத்தரும் எனக்கு கால் பண்ணி பர்த்டே சொல்லிக்கல. நான் ஏன் இவ்வளவு கதைகளை சொல்லுகிறேன்டா, அந்த மனசுல அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து எப்படி என்றால், திருப்பி அம்மாவும் அப்பாவும் மறுபடியும் வந்து ஹாப்பி பர்த்டே என்று சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷம். அது எனக்கு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. முகப்புத்தகத்தில் நான் நேற்று போட்ட போஸ்ட் வந்து நான் நினைக்கிறேன் 4000 சொச்சம் பர்த்டே கார்டு. ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணினாலே பர்த்டே கார்டு தான் வருகிறது. மாறி 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 எல்லாருமே அடிச்சிருக்கிறீங்கள். ஒன்றையுமே அக்செப்ட் பண்ணி போட்டு கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இவ்வளவு அன்பும் ஆதரவும் நீங்கள் எனக்கு இந்த மாகாண சபையில் தருவீங்களா இருந்தா, யாழ்ப்பாணத்தில் அதுக்கு எனக்கு சொல்ல தெரியல, நான் யாழ்ப்பாணத்தை சிங்கப்பூரா மாத்திட்டு தான் சாவேன். என்னென்றால் அது பெரிய கஷ்டம் இல்லை. யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணம் மட்டும் சொல்லக்கூடாது, வடக்கு மாகாணத்தை மாற்றுறது பெரிய கஷ்டமே அல்ல. இலங்கையை விட சிறந்த உற்பத்தி பிரதேசமாக யாழ்ப்பாணத்தை எங்களால் மாற்றிடும். ஆனால் அதுக்குரிய ஒரு நம்பிக்கை உள்ள அரசியல் தலைமை. இப்போ உதாரணத்துக்கு நம்பி வந்தோண்ட இன்வெஸ்ட் பண்ணினா நாளைக்கு அந்த இன்வெஸ்ட் பண்றவன்ட்ட போய் 10% கேட்கிற நிலைமையில தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் இருக்கணும். அதை ரெக்கமெண்ட் பண்ணி அதை கவர்மெண்டோட கதைச்சு எடுத்து கொடுக்குற அது சம்பந்தமா வீடியோ போறோம், நீங்கள் ஆறுதலா பாருங்க. எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இந்த அரசியல்வாதியும் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணி உங்களை நான் காப்பாத்துறேன், லாபத்திலேயோ மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 10% தட்டிக்கொண்டே போறேன்னு எல்லாமே பர்த்டேக்கு டேக் பண்ணினதான் இருக்கு. அந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10% தர மாட்டீங்களா எங்களுக்கு என்ற ஒரு டீல் அடிக்கிற அரசியல்வாதிகள் ஒரு எனக்கு என்னடா, பாராளுமன்றத்திலிருந்து நான் விலத்தி போறது எனக்கு கவலை இல்லை. ஆனால் அங்கே அந்த நடக்கிற அந்த டீல்களை பார்க்க அது எங்களுடைய பொதுமக்களுக்கு தெரியாம போகுதே, அப்பாவி சனங்கள் ஏமாற்றப்படுகிறதே என்றதான் சரியான மிகப்பெரிய கவலையா இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை தலைகளா மாத்துறது பெரிய கஷ்டம் இல்லை. கிளிநொச்சியை, மன்னார, முல்லைத்தீவை, வவுனியாவை மாத்துவது எந்த கஷ்டமும் இல்லை. மதவாட்சிக்கு அங்கால சொற்காபுரியாக மாற்ற வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. என்னென்றால் இப்ப எனக்கு 39 வயசு, இன்னும் ஒரு 15 வருஷம் 55, 60 செத்துருவோம். 75 இருந்து கிளடுகள் மாதிரி இருந்து சாகக்கூடாது. ஒரு 50, 52, 50, 51, 52, 55, 60 வயசுல என்னால இப்ப நடந்தனால கார் டிரைவ் பண்ணி போயலாம் போகுதோ, டயபெட்டிக் இருக்கிறது, மருந்து குடிச்சு கொண்டிருக்கிறேன். நாவே என்னோட 20 வருஷம் 40 வருஷம் ஆசைக்கு வாழ்ந்துட்டேன். அதான் என்னுடைய தெரியும். எல்லாரும் கோப்பாங்க இவர் என்ன பெரிய தத்துவ ஞானி மாதிரி புத்தர் மாதிரி திடீரென்று அரசியல் தொடங்கி நான் உண்மையான ஆள் என்று ஏமாத்தி கொண்டு அரசியல் செய்கிறான் என்று எல்லாரும் நினைப்பினான். என்னுடைய மனசுல இருக்கிற என்னென்றால், 40 வயசு வரைக்கும் ஆசைக்கு வாழ்ந்துரு. நானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, என்னுடைய பழைய வரலாறுகளை நானே சொல்லியிருக்கிறேன். நீங்க எழுத வேண்டாம், கஷ்டப்பட்டு குத்தி முறிய வேண்டாம். நான் எப்படி இருந்தேன், நான் பிள்ளை விட்டா பிள்ளை, சரி என்றா சரி என்ற பழைய வரலாறுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 40 வயசு வரைக்கும் ஆசைக்கு வாழ்ந்துட்டேன். கல்யாணம் கட்டியாச்சு, பிள்ளை பெத்தாச்சு, எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சுது. இந்த 20 வருடமும் காசுகளை சேர்த்து 58 வயசுல சாயக்குள்ள சேர்த்து கொண்டுதான் இருப்போம். காசுகளை சேர்க்கிறது, காணிகளை வேண்டது, வீடுகளை வேண்டது, நகைகளை வேண்டது, இந்த மோதிரத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த 20 சிரிப்பாக நான் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்றால் இந்த 20 வருடத்துல இன்னும் ஒரு நினைக்கிறேன், அப்படி பார்த்தால ஒரு 4 வீடு, ஒரு 3 வீடு சேர்க்கலாம் நினைக்கிறேன், ஒரு 2 கார், ஒரு 5 கோடி பணம் சேர்க்கலாம். ஆனா 59 வயசுல வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மறைவு, உதயன் பேப்பர்ல, தினக்குரல்ல, வீரேசர்ல கடைசி பக்கத்துல அந்த டாக்டர் சாவச்சியில் ஒரு டாக்டர் இருந்த நல்ல மனுஷன். ஆனா நாலு சொல்லுவில்லை, அவன் கல்ல மஜா பிரைவேட்ல உழைச்சுதான் அவனுக்குள்ள வீடு எல்லாம் காட்டினவன். சிம்பிளஸ்ட் சாயங்கள் அவ்வளவுதான். இப்ப இதுவரைக்கும் எத்தனையோ ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் செத்துருக்கணும். யாராவது எங்களுடைய சமூகம் ஞாபகம் வச்சிருக்கிறதா? ஆனா ஒருத்தனே எங்களுடைய சமூகம், இப்ப துணுக்காய் சம்பந்தமான என்னோட வீடியோ போடுறேன், துணுக்காய் புதைகுழி தொடர்பாக என்னோட வீடியோ போடுறேன். ஒருத்தனை எங்களோட சமூகம் அவனோட பேரை சொன்னீங்கன்னாலே அடிப்பேன். 2K கிட்ஸ் அதான் எழுதியிருக்கிறாங்க. 2K கிட்ஸுக்கே கோபம் வருதுண்டா, 80ஸ்க்கு அப்படி கோபம் வரும் எங்களுக்கு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை வாழையிலாண்டு தான் நான் ஆசைப்படுறேன். அந்த வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்த வீச்சுகள் எல்லாம் பட்டண்டு அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ இயலாது.
அது ஒரு நரக வாழ்க்கை. மிகப்பெரிய துரோகங்கள், பாரிய குற்றச்சாட்டுகள், துன்புறுத்தல்கள், விமர்சனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நாங்க என்னத்தை நோக்கி நிக்கிறோமோ அது தொடர்பா நிக்கிறது தான் எங்களுடைய அந்த வாழ்க்கை, தலைவருடைய அந்த கொள்கை போராட்டம். தமிழ்லாம் கிடைக்கிறத என்ன சொல்லு, வேற கதையே இல்லை. அதனால அந்த கொள்கையிலேருந்து ரங்கி வரவே இல்லை. கடைசி வரைக்கும் தான், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அது தவிர தன்னுடைய உற்றத்தார் எல்லாரையுமே மண்ணோட மண்ணாக தூள் தூளாக மாத்தி விட்டு தான் அந்த காத்துல கரைஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த கொள்கைக்காண்டி நிக்கிறோம். இந்த எங்களுடைய அரசியல் கொள்கைகள் யாருக்காவது கொள்கை அரசியல் செய்கிறார்கள் கேட்டால் இல்லை. நான் இப்ப யோசிக்கிறது, இப்ப உங்களுக்கே தெரியும், பாராளுமன்ற பதவி சில நேரங்கள்ல நான் இழக்க வேண்டி வந்தால் மக்கள் 27,000 பேர் ஓட் போட்டு இல்லை அவன் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் என்று அனுப்பிய போது அரசாங்கம் இருக்கிற ஓட்டைகளை பாவித்து, சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை, சட்டத்தில் இருக்கிற சிஸ்டம் ஃபெயிலியர்களை, அதை உதாரணமாக ஒரு அரச உத்தியோகத்தர் ரிசைன் பண்ணும் போது, அந்த நாமினேஷன் எடுக்கும் போது அங்கே இருந்திருக்கவனும் அந்த ஃபார்ம்ல நீங்கள் அரச உத்தியோகத்தரா இல்லையா, ஆமெனில் உங்களுடைய டிசிக்னேஷன் கடிதத்தை தொடு இணைக்கவும் என்று ஒரு பகுதி, அது சிஸ்டம் ஃபெயிலியர். ஸோ அந்த சிஸ்டம் ஃபெயிலியரை நாங்கள் பாவிச்சு ஒரு 27,000 மக்களுடைய வாக்குகளை நாங்கள் நிர்மூலமாக பண்ணுவோமாக இருந்தா அந்த 27,000 மக்களுக்கும் அது ஒரு பெரிய தோல்வி, கொதித்தெழும். நான் அவனுக்கு ஓட் போட்டிருக்கேன், நீ என்ன சட்டத்தை பாவிச்சு அவனை எம்பி எல்லாம் பண்ற, இந்த நான் சிஎம்க்கு அனுப்புறேன், இது நடக்கும். நான் இது எனக்கு லாபமா சொல்லல, எனக்கு சார்பாக சொல்லவும் இல்லை. இப்ப நான் ஒரு ஆளுக்கு ஓட் போட்டிருந்து அந்த ஓட் உடைக்கப்பட்டு பிளான் பண்ண அவரை கீழே ரக்கிவிட, அவர் தான் எங்களுக்காண்டி அடிபடுறார், அவரை உடைச்சு கீழே ரக்கிட்டாங்கள் திட்டமிட்டு என்பிபி அரசாங்கம்டா. சனம் ஒரு ஓட் போட்ட சனம் 2 கையாலையும் 2 ஓட் போடும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா மாகாண சபையில எங்களுக்கு மொத்தம் 36 சீட்ல 18 சீட் எனக்கு வேணும். 18 சீட் வேணுமெண்டா இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் மனசுகள் எடுத்துக்கொண்டு, ரைட், எங்களுக்கு ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று வருது, அரசியல் ஒரு நம்பிக்கை ஒன்று வருது, எங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை ஒன்று வருது, இழந்த எல்லாத்தையும் திருப்பி எடுக்க போறோம்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று வந்தா என்னல நீங்கள் எனக்காக பாடுபடுவீர்களா இருந்தால் என்னுடைய உடம்பு சாவச்சேரியில தான் எரியும். இந்த பர்த்டே அண்டு நான் உங்களுக்கு இந்த இன்றைய தினம் என்னுடைய பர்த்டே அண்டு, என்னுடைய 39வது பர்த்டே அண்டு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்ன ஏது நடந்தாலும் நான் இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன். இன்றைய தினம் எனக்கு லண்டன்ல இருந்து கோல் வந்த ஒரு நீண்ட வீடியோ, பர்த்டே அண்டு மன்னிச்சு கொள்ளுங்க. இன்றைய தினம் எனக்கு லண்டன்ல இருந்து ஒரு கோல் ஒன்று வந்தது. அப்பன், நீ உங்க 2 சண்டை பிடிக்காத, உங்க 2 ஜெயிலுக்குள்ள போய் அடிபட்டு விரத்தத்தால ஸ்ட்ரெஸ்ஸால சாகாத, நீ லண்டனுக்கு வா, எங்களுடைய தமிழினத்தின் சர்வதேச பிரதிநிதியா நீ இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள். எங்களுடைய லண்டன்லயோ கனடாவிலயோ பிரான்ஸ்லயோ ஒருத்தர் முன்ன மாதிரி இல்லை, நீ வா, வந்து எங்களோட நில், மக்களுக்கு நீ யாருன்றதை காட்டு. அந்த நான் என்ன செய்யணும், அசைலம் அடிச்சு தான் வெளிநாட்டுக்கு போகணும், அசைலம் அடிச்சு தான் வெளிநாட்டுக்கு போகணும். அதாவது இங்கே பாராளுமன்ற பதவியை விட்டு போட்டு வெளிநாட்டில் போய், வெளிநாட்டில் பிஆர் தர மாட்டாங்கல்ல எனக்கு, ஸோ அசைலம் அடிச்சு தான் போகணும். ஆகவே ஒரு இடம்பெயர்ந்த மகனாக வந்து எங்களோட நின்று எங்களுடைய நாட்டுக்காக போராடுகின்ற கேட்டார்கள். அப்போ அது ஒரு பெரிய ஒரு பதவிகளில் இருக்கிற பெரிய எங்களுடைய நிர்வாக கட்டமைப்புகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்னோட கேட்டார். அப்போ நான் சொன்னான், அண்ணா நீங்கள் 1000 பேர் அங்கே இருக்கிறீங்க, நான் வந்து உங்கள் 1000 பேருக்கு தலைமை தாங்கவோ அல்லது 1000 பேர்ல ஒரு ஆள் இருக்கிறோ எனக்கு தகுதி இல்லை. என்னுடைய தகுதி எங்க இருக்கண்டா, இந்த கிளிநொச்சியில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வைத்தியசாலைக்கு பஸ்ல வேற டிக்கெட் இல்ல, எடுக்கலாம ஒரு சனம் இருக்குதானே, கண்ணில் கண்ணீர் வருது. அந்த சனத்தோட வாழ்ற தகுதி தான் எனக்கு இருக்கு. நான் லண்டனுக்கு வேணுமெண்டா வருவேன், பிரான்ஸுக்கு வருவேன், ஜெர்மனிக்கு வருவேன், என்னுடைய கட்சிக்கு காசு சேர்க்கறதுக்காண்டி வருவேன். அதுல எந்த சந்தேகம் இல்லை. கட்சியின் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு கௌசல்யாவோட காட்சினா ரெஜிஸ்ட்ரேஷனும் கிட்டத்தட்ட முடியுது. கௌசல்யாவோட அப்ளிகேஷன் திருப்பி போட்டா திருப்பி 3 நாள்ல திருப்பி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். அது இலங்கை அரசாங்கம் எதுக்கு காசு ஏத்தனீங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்க முடியாது. ஒரு நான் ப்ராஃபிட் சேரிட்டி ஆர்கனைசேஷனா தான் பஃப்ராவை ரெஜிஸ்டர் பண்றோம், பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் ராமநாதன் அர்ச்சனா. பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்டை வந்து நாங்கள் அரசியல் கட்சியால, மக்கள் இயக்க முன்னணியா அரசியல் கட்சியா ரெஜிஸ்டர் பண்றோம். ஆகவே குழம்ப தேவையில்லை. பஃப்ரா ஒரு ஐஎன்ஜிஓவா தான் ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது. ஆகவே நானும் வெளிக்கிட்டு போனா இங்க சனத்தோட நின்று உண்மையை சொல்லி உள்நாட்டில் அடிபடுறது வந்து யாராலையுமே ஏலாத, உண்மையா இருக்கிறன்றது ஏலாதான ஒரு காரியம். உண்மையை சொல்றேன், இந்த வீடியோ தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா. உண்மையை சொல்றேன்டா, அரசாங்கத்தோட எதிர்த்து சிங்கள மக்களுடைய அடிப்படைவாதிகளோட அடிப்படை கோட்பாடுகள் உள்ளவர்களை எதிர்த்து
முஸ்லிம் மக்களையும் ஒரு வீதம் 2% அடிப்படை கோட்பாடுகள் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். சூப்பர் முஸ்லீம் என்று தாங்களே அவர்களை எதிர்த்து 99% முஸ்லிம் மக்கள் சரியான நல்லவர்கள். அந்த 1% ஒவ்வொரு இனத்திலையும் இருக்கு, சிங்களத்திலையும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, முஸ்லீம். அவர்களை எதிர்த்து இங்க நின்று இந்த சட்டங்களுக்கிடையே, அதாவது சட்டங்கள்ல கொண்டே போலீசார் ஒவ்வொரு வழக்குகளையும் உங்களுக்கு தெரியும் 25 வழக்கு வேண்டினான். நான் அதுல குறைஞ்ச வந்து இப்ப 19, 18, 20 வழக்காக மாறிட்டேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வழக்குகளையும் நான் ஃபேஸ் பண்ணி மனத்துணிவோடு நின்று அடிபட்டு வழக்குகள்ல பிழை என்றால் பிழை, சரி என்றால் சரி, உண்மையை சொல்லி வழக்குகள்ல வாதாடி வெண்டு நீதிபதிகளுக்கு எங்களுடைய உண்மைகளை சொல்லி நான் இதுக்காண்டி தான் போராடினான் என்கிற உண்மைகளை சொல்லி நாங்கள் போராடி இங்க நின்று செய்யறது சரியான கஷ்டம். உண்மையாவே சொல்றேன், அரசியல்வாதிகளா இருக்கிறது சரியான இலக்கு. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். ஒரு பொலிட்டிஷியனா இருக்கிறதா சரி. அன்றைக்கு நான் பாராளுமன்றத்துல போய் எதிர்த்து கதைச்சு நாமல் தான் கொலை செஞ்சு வெள்ளப்பக்கத்தில் இருந்தவனுக்கு சொல்லாம போக்கட்டேகர் கண்டைக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். போக்கட்டேகருடைய ரிப்ளை தொடர்பாகவும் ஒரு வீடியோ போடுகிறேன். இப்படிதான் வீடியோ போடுறேன்னு எனக்கு மறக்கிறது, போடுகிறேன். போக்கட்டேகர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இல்ல சர்வதேச பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும், நீதி நியாயம் கிடைக்கணும். 23வது ஸ்கெல்டனும் தேடி எடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கு நான் சொல்லி இருக்கேன் என்று சொன்னால் அதற்கு பிறகு செம்மணிக்கும் கூட்டி கொண்டு வராமல் விட்டிருந்தால், நான் என்னை பெருமையாக கதைக்கவில்லை, நீங்கள் பற்ற வைத்த தீயில அந்த எங்களுடைய இலக்கை இழுத்து கொண்டு வந்து விட்டு ஒரு சின்ன வேலையை தான் செய்தேன். அதை கூட ஒரு சட்டத்தரணி ஒரு தீயும் ஒரு அக்கா அவராலும் ஒரு அண்ணா அவராலும் அதுக்கு எதிராக பதிவிட்டிருக்காங்க. இவர் ஒன்று இங்க ஆணிய புடுங்கல, நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இவர் அதுல சும்மா போக்கட்டோக்கரோட கதைக்கிற மாதிரி கதைச்சு போட்டு வீடியோ போட்டுட்டார். நான் அந்த வீடியோ போடல, ஆனா தெளிவா கோன் பண்றதுக்காண்டி ஒரு வீடியோ கிடந்ததை நான் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். என்னென்றால் எனக்கு நான் அது வரைக்கும் அந்த பழைய வீடியோ கொள்ள பாருங்க, மக்களோட மக்களா பின்னுக்கு தான் போயிருக்கிறேன். சிறுகன் ஐயா மாதிரி முன்னுக்கு வந்திருந்து தவம் இருக்கவும் இல்லை. நான் மக்களுக்கு போராடுறேன் இப்படி இருந்தோடு தவம் இருக்கவும் இல்லை. நான் போய் பின்னால்தான் நிக்கிறேன், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல, அவருடைய அடிபட போயில நின்று அங்கேயும் இங்கேயும் நடந்த சீன் போடையில வந்து என்ன கேட்டவங்க அண்ணன் ஒரு இன்டர்வியூ ஒன்று தாங்க இந்தியா கொடுத்தா அந்த யூடியூப் கார்டுக்கு நாளைக்கு ஒரு 50,000 80,000 காசு வரும். ஜிஎல் தர்ஷன் எனக்கு எதிராக போட்டவன் இப்ப என்னோட சார்பா போட்டவன் ஏன்னா அவனுகள் சாப்பிட்டா அந்த காசுல செய்தா அது எனக்கு லாபம். அதுக்கு ஏனென்றால் அவனுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கு. நாளைக்கு நான் செத்தா அவன் கவலைப்படுவான், ஐயோ அர்ச்சனா நான் வீடியோ போட்டு தானே உழைச்சி நாங்கள் இவ்வளவு காலம் இந்த மனுஷன் செத்து போச்சேன்னு கவலைப்படுவான். ஆகவே எந்த யூடியூப்காரர்லையும் எனக்கு கோபம் இல்லை. நான் அவர்கள் எப்படி பார்க்கிறேன் சொன்னா, ஆறாவதுடைய உந்துதல்ல உங்களுடைய மனம் மாறி நீங்கள் எனக்கு எதிராக வீடியோ பர்த்டேன்னு நான் கண்கலங்கி சொல்றேன், நீங்கள் எனக்கு எதிராக வீடியோ போட்டிருப்பீங்க. அது 3 டிக்டாக்குக்கும் பகிரங்கமா சொல்றேன். நான் ஆறாவதுடைய உந்துதல்ல உங்களை நாங்கள் பெரிய ஆளாக்க கதைக்கையில என்றதுக்காக சுரேஷ் அண்ணான்றவரை பெரிய ஆண்ட கதைக்கு, ஜெகன் என்றவரை பெரிய ஆள் என்று கதைக்கையில் என்றதுக்காக, வன்னி மைந்தன் என்ற பெரிய ஆள். வன்னி மைந்தன் ஒழுங்கா இருந்தது, அங்க ஒருத்தர் வந்திருந்தார், இன்னொரு பேர் உண்டு அவருக்கு, டாக்டர் என்று கணேஷ் ரெண்டு ஒரு ஆள் வந்து வன்னி மைந்தனை குழப்பிச்சு. ஜெகன் ஓரளவு ஒழுங்கா இருந்தது. அந்த நேரங்கள்ல நான் நினைக்கிறேன் ஜெகனுக்கு இங்க இருக்கிற ஒட்டுக்குழு 1-2 கேட்டிருக்கு, எனக்கு அடி என்று ஜெகன் எனக்கு அடிக்க தொடங்கிச்சு. அதுக்கு பிறகு சுரேஷ் ஒழுங்கானது. அதுக்கு பிறகு இதுல கயந்திரமார் பொன்னம்பலத்தினுடையதும் இளஞ்சலியின் ஐயானுடைய அடிவரடிகள் கொஞ்சம் பேர் சுரேஷோட போய் என்ன இவர ஒரு கப்போடுன்றவனே எனக்கு அடிச்சு கடைசி அப்ப அமர்ந்து போயிருக்கணும். நான் யாரையுமே கோவிக்கல. இன்றைக்குமே கனடாவில இருந்து கோல் வந்தது, அப்போ அவங்களோட கோவிக்காத உனக்காண்டு தானே விழால வேலை செய்தவங்க விடு, அவங்கள விட அவங்களோட பால். நான் இப்ப யாரையுமே விமர்சிக்கிறது இல்லை, ஒன்றுமே. ஆனா மனசுல ஒரு கவலை என்னண்டா, எல்லாரையும் அண்ணாண்டு, ஜெகன் அண்ணாண்டு, சுரேஷ் அண்ணாண்டு, அதே நேரம் வன்னி மைந்தரன் அண்ணாண்டு சொல்லி நான் கதைச்சது ஒன்றும் உங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் காசை சேர்த்து என்னோட தரவணும் பண்றதோ அல்லது என்னுடைய பேர்ல காசை கோணும் பண்றதோ. இப்ப சுரேஷ் சொல்லி கொண்டிருக்கிறார், நான் அந்த காசுல எல்லாத்தையும் எந்த பேர்ல சேர்த்து வீடு கட்ட போறேன். இந்த வீடு தான் வாடகைக்கு வீடு. அதான் எனக்கு கவலையா இருக்கிறேன். என்றால் உங்களுக்கு குற்றஞ்சாட்ட ஒன்றும் இல்லை என்ற இப்ப இவர்கள் என்ன சொல்றாருன்னா, இவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. சகல கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கட்சி அடுத்தடுத்த கிழமை வந்து ஓபன் பண்ண போறோம். அடுத்தடுத்த கிழமை வந்து கட்சி ஓபன் பண்றோம். ஆகவே எங்களுக்கு அதுல எந்த அந்த நான் என்ன செய்கிறேன் என்றதை வழியால சொல்லலாம் இருக்கிறேன். என்னோட நிக்ராக்களுக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த ஒட்டுக்குழுக்கள் உடைக்குது. ஆகவே இந்த நிக்ராக்கள் ஒரு ஆளுக்கு மற்றால் யாருன்னு தெரியாது. என்னோட நிக்கிறாள் அந்த மாதிரி நான் கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஆகவே ஜெகனா நீங்கள் கட்டமைப்பு உருவேல நினைச்சால் உருவாக்கியில நினைச்சா அல்லது உங்க உள்வாங்கியல் என்றால் அதுக்கு நான் பொறுப்பல்ல, அது உங்களுடைய பிரச்சனை. நான் தெளிவா சொல்றேன், இந்த அரசியல்ல இருந்து என்னுடைய பிணம் தான் வெளியால போகும். ஒன்று செய்து பார்ப்பேன். நான் என்னுடைய இழக்க வேண்டிய எல்லாத்தையும் இழந்துட்டேன், மக்களுக்காக இழக்க வேண்டிய அனைத்தையும் இழந்துட்டேன். ஆகவே இந்த அரசியல் என்னால செய்யக்கூடியது அந்த இழப்புக்கு பிரதியீடு நான் தேடிக்கொள்றேன். நான் என்னுடைய படிப்பை இழந்து நான் தொழில இழந்து ஒரு வைத்திய அத்தியட்சராக வாருன்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எழுதினாக்களுக்கு தெரியும்.
எக்ஸாம் பாஸ் பண்றது கனவுலையும் நினைச்சு கூட பார்க்கிறாத ஒரு விடயம். நீ ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சனா இருந்து ரிமார்க்கபிள் பர்சனா இருந்தா மட்டும்தான் உனக்கு எல்லா எக்ஸாமினர்ஸுக்கும் உன்னை தெரியும். இது ஒன்றும் ரிட்டன் எக்ஸாம் அல்ல, இது வந்து கையால் எழுதுற எக்ஸாம் இல்லை. இதனுடைய கரெக்டரை தெரிஞ்சு வச்சு கூட உன்னோட ஹாஸ்பிட்டல் டைரக்டரா வந்தால் நல்லமா இருக்குமான்னு தான் அந்த எக்ஸாம் நடக்கிறது. வைவா 60 நிமிஷம், 3 பேனல், 2 கன்சல்டன்ட், 4 ஆளுக்கு 10 நிமிஷம், 6 பேர், 60 நிமிஷம் நடக்கிற வைவா. அந்த வைவாவிலே ஒரு கேரக்டர் கெட்டவனை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் சித்தார்கள். அவர்கள் தெரியும் எந்தெந்த வைத்தியசாலையிலேருந்து யார் வெளியினமென்று தெரியும். முதலே தெரியும் இந்த எக்ஸாம் 119 பேர் யார் இதுக்கு யார் எடுத்தா ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா இயக்கமென்று தெரியும். அப்படித்தான் இந்த கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதிட்டு போனான். அப்படித்தான் 119 பேர்ல 4வது வந்தான். மிகப்பெரிய கவலை அந்த தோல்வி. இந்த வேர்தியாண்டு எனக்கு அழக்கூடாது நான் நினைக்கிறேன். ஆனா அதற்காக நான் அதை இழந்தது என்னுடைய மக்களுக்காக. நான் இழந்து அந்த போராட்டத்தை எனக்கு உதவி செய்த மக்களுக்காக, சாவச்சியில் நின்ற 16,000 சனத்துக்காக நீங்க எனக்கு உங்களுடைய ஒரு நாளை தந்து ஒரு உங்களுடைய உணர்வை தருவீங்கள் என்றால், உங்களுடைய செத்தாலும் சுட்டாலும் பரவாயில்லை என்று வந்து போராடுவீர்கள் என்றால், நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் எல்லா விதையுமே தருவேன் என்று சொல்லி சாவச்சேரி மண்ணுக்கும் தமிழுள்ள மண்ணுக்கும் கொடுத்ததுதான் என்னுடைய பதவிகள். நான் இந்த இன்னும் 20 வருஷத்துல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை யாரென்று எங்கேயுமே தேடையிலா இல்லாம தான் இருந்தது. யாரென்றே தெரியாது. ஒருத்தனை நீங்கள் மேல கொண்டே வச்சிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறீங்கன்றது உங்களுடைய மனசுல இருக்கிற விளங்கும். நீங்க என்னிட இருந்து காசு எதிர்பார்க்க போறீங்களோ இல்லை, என்னிட இருந்து ஏதாவது தனிப்பட்ட சுய லாபங்களை எந்த தமிழ் மகனாவது அன்றைக்கு போராட்டத்தில் சாவச்சில் என்றவனை எதிர்பார்க்க போறானோ இல்லை. அவர்கள் எதிர்பார்த்த ஒன்றுதான், நிம்மதியா வைத்தியசாலைக்கு போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நிம்மதியா யாழ்ப்பாணத்துல போய் மனிதக்கணக்காக நின்று தூங்கி வைத்தியசாலையில சாயலாம். வெளியில ஒரு மருந்த வேண்டி கொண்டு வந்து போட்டு வெளியில காசை கட்டிட்டு போட்டு வந்து யாழ்ப்பாண வைத்தியசாலையில வந்து நடக்கிறது. நான் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கேன். என்னுடைய அம்மாவுக்கு கேன்சர் இருக்கிற நேரங்கள்ல யாழ்ப்பாணத்துல பிளட் டெஸ்ட் செய்யணுமா இருந்தால் வெளியால சாம்பிளை கொடுக்க வேண்டிய நிலைமை ஒன்று இருந்தது. அம்மாவுக்கு கேன்சர் வந்து சாய்கள். அதனாலதான் நான் மொட்டை வலிச்சேன். என்றால் இந்த மொட்டை வலிச்சதுக்குரிய காரணம் என்னுடைய பர்த்டேக்கு என்னுடைய அம்மாவையாவது ஞாபகம் வச்சிருக்கோம் மாட்டேன். இப்படிதான் நான் அந்த மனசு சாய்களை பார்த்தேன். ஆகவே கடைசியாக மயிர் வளர்ந்திருந்தது. ஆகவே இந்த பர்த்டேக்கு அம்மாவையாவது ஞாபகப்படுத்துவோமா என்பதற்காகத்தான் இந்த தலைமையில நான் வலிக்கிறேன். ஆகவே நான் ஒரு சில பைத்தியம் என்று சொல்லுங்கோ, கள்ளன் என்று சொல்லுங்கோ, என்ன வேணுமென்றாலும் சொல்லிட்டு போங்கோ. ஆனால் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் இந்த போராட்டத்துல என்னுடைய பொடியை கொண்டு சாவச்சில எரிக்கும் வரைக்கும் யாழ்ப்பாணத்தை நிமித்தி தான் ஆகும். அதை எந்த மாற்றமும் இல்லை. இந்த என்னுடைய பர்த்டே 39வது பர்த்டேல நான் எடுக்கிற சபதம், என்னுடைய இனம் அழிந்து போகாம, யாழ்ப்பாணத்துல தமிழற்ற இனம் அழிந்து போகாம, நாங்கள் தமிழர் என்று தலை நிமிந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தனிநாடு கேட்கல. அதே நீ என்னுடைய போராட்டம் மலங்கடிக்கப்பட்டு விட தனிநாடு கேட்கல. இருக்கின்ற நாட்டில ஒரு சுயமான மரியாதை, அவன் தமிழன் என்று சொல்கின்ற சுயமான மரியாதை, ஒரு கை வைக்கிறதுக்கு பயப்படுறேன், ஒரு சுய மரியாதை உள்ள இனமாக அரசியலையும் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்புகளையும் பாவிச்சு நான் ஒரு நாள் என் இனத்துக்காக விடுதலைக்காக போராடுவேன். ஆகவே இந்த 40 வருஷம் நான் என்ன செஞ்சேன் நீங்கள் கேட்கறதுல எந்த பிரியோசனம் இல்லை. நானே சொல்லியிருக்கிறேன் நான் என்ன செஞ்சேன். ஆனால் நான் 39வது வயதுல இருந்து நான் என்ன செய்கிறேன் என்றதை நீங்க பார்ப்பீங்கள் என்றால் எனக்கு செய்கிற உதவி. விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கலாம். நீங்கள் விமர்சிக்கும் போது நாங்கள் இன்னும் மேலே மேலே வளருவோம். நன்றி. என்னுடைய பர்த்டேக்கு, என்னுடைய பிறந்த தினத்துக்கு இன்றைய தினம் கோல் எடுத்து மெசேஜில் மெசேஜ் போட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணினேன். அதுக்கு பிறகு இன்னொரு ஒவ்வொரு ஃபோன்களில் இருந்து தொலைபேசி அழைப்படுத்த அழைப்பை ஏற்க தவறி இருந்தால் மன்னிக்கவும். நான் இன்றைக்கு அவர்களை திருப்பி அழைப்பு ஏற்படுத்த 2மாக ஆன்சர் பண்ணுகிறேன். இப்போது கூட இந்த ஃபோன் ரிங் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. 2மாக ஆன்சர் பண்ணுகிறேன். அனைவருக்கும் எனது நன்றிகள். இன்றைக்கு 12:30 20 வரைக்கும், நாளைக்கு நாளண்டைக்கு எனக்கு நீங்கள் தேங்க் பண்ணி கொண்டு தான் இருக்க போறீங்கள். நான் மக்களுக்காக எம்பி பதவியா மக்களாண்டு இப்ப கேட்கிறாங்க, நான் மக்களாண்டே முடிவெடுப்பேன். எம்எஸ் பதவியா மக்களாண்டு கேட்டாங்க, மக்களாண்டு முடிவெடுத்தேன். எம்பி பதவியா மக்களா இப்ப நினைச்சா கூட என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர்கிட்ட போய் ஒரு டீலண்ட கதைக்கலாம். ஐயா சாமி, நான் ஒரு வசனமும் கதைக்கல, என் எம்பியாவே இருக்க விடு, நான் நீ என்ன சொன்னாலும் தலையாற்றுறேன் என்று சொல்லி என்னுடைய வாய்களை அடக்கி கொண்டு நான் இந்த எம்பி பதவியில தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு ஒரு துரோகியாக மாறுவேன். நான் ஒரு மக்கள்கிட்ட துரோகியாக மாறுவேன். மக்களுக்கு துரோகம் செய்யறதா எம்பி பதவியான்னு கேட்டா, தம்பி எனக்கு மக்கள் முக்கியம், எனக்கு செனம் முக்கியம். நாங்க மக்கள் முக்கிய சொல்றது இதென்றால், இந்த ரோட்ல போய்கள் அன்றைக்கு செம்மணியில நான் நடந்து போறேன், அந்த வாகனத்துல இருக்கிற ஒவ்வொரு செனமும் டாக்டர் கையாடுது. அதுக்குதான் செம்மணியில நானிக்க யாருமே என்னோட வந்து குழம்பில்லை. ஆகவே என்பிபியினுடைய இளங்குமனுடைய டிரைவர் என்று நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியலை, பொறுப்போட சொல்றேன். வந்து எனக்கு நீ நான் எப்படா சாட்சி இன்னைக்கு வந்தேன் என்றைக்கு நான் சிரிச்சு கொண்டு தான் நிற்கிறேன். வளமையாக இதுலையும் கூட எதிர கிரீன் கிராஸ், அதுக்கு பிறகு கிரீன் கிராஸுக்கு போறேன். அதுக்கு பிறகு நான் ஒரு பாதுகாப்பு இல்லாத உணவகம் பண்றதால கிரீன் கிராஸ்ல வந்து குளற பிடிச்சலுக்கும் வரைக்கும் சிரிச்சு கொண்டு தான் நின்னேன்.
மடியில கனமில்லாதவன் பாதைக்கு பயப்பட போறதில்லை. ஆகவே நீங்கள் என்ன விமர்சித்தாலும் அண்மையில நான் பார்த்தேன்னா கௌசல்யா நானும் கௌசல்யா இப்படி எட்டி காருக்குள்ள இதை பார்க்குது. நான் ஏதோ போனோட இப்படி காட்டி கொண்டு இருக்கிறேன். ஒரு டியூட்டி பண்ண தான் 2 பேரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சாப்பாடு ஓட பண்ணி போட்டு இங்கே என்ன மதவாச்சியில இருக்கிற அந்த கிரீன் சாப்பாட்டு கடைக்கு நேரம் முன்னால சாப்பாடு ஓட பண்ணா அவங்க சொன்னாங்க ஓகே நீங்கள் காருக்குள்ள இருங்க, நான் காருக்கு ஒன்று தர மாட்டேன். இப்போ நான் வந்திருக்கேன் கௌசல்யா இதில் இருந்தேன். அப்போ நான் வீடியோ ஒன்று பார்த்து ஒன்றுங்க என்ன பார்க்குறீங்க போட்டு டீ பார்க்க நான் பார்த்து சிரிச்சு கொண்டு இருந்தேன். அந்த நேரம் ஒரு வேன் ஒன்று வந்து முன்னாள் போய் அந்த வேனை சிசிடிவியில் ட்ராக் பண்ணுற பெரிய வேலையும் இல்லை. அதில் வேனில் கேமராவை தூக்கி வச்சிருந்தவர் யாருன்றது பார்க்கறது மேலே பெரிய வேலை இல்லை. உங்களை அடிச்ச ஒரு எம்பிக்கு எதிராக பொய் வதந்தி போட்டு நீங்களன்னு உங்களை 7 வருஷம் உள்ளுக்க தள்ளுறதும் பெரிய வேலை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பாவி உங்களால் ஏழுமானது அவ்வளவுதான். உங்களுடைய வயிற்றெரிச்சல் நீங்கள் ஒமிப்ரசோல் வந்து காலமோண்டு 20 மில்லிகிராம் கிட்டத்தட்ட 6 கிழமைக்கு போடும்போது உங்களோட கேஸ்ட்ரைட்டிஸ் குறையும் என்பதை சொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. இதுகளுக்கெல்லாம் அசைந்து போறவன் ராமநாதன், அர்ச்சுனாவும் அல்ல. ஆகவே அந்த படத்தை போட்டு அர்ச்சுனாவின் சில்மிசாக்கள் கௌசல்யா அர்ச்சுனாவின் சில்மிசா செய்யறவன் காருக்குள்ள முன்கார்ல இருந்து வந்து செய்ய மாட்டான். சாப்பாட்டு கடைகளுக்கு முன்னால இருந்து செய்ய மாட்டான். 2வது அந்த அப்படியே எல்லாருக்குமே தெரியும் ரோட்டுக்கு எதிர்பார்க்கமா நிப்பாட்டி போட்டிக்கிறேன் காரை. அப்ப ரோட்ல வர வெஹிக்கிளுக்கு அப்படியே தெரியும். ஆகவே முட்டாள்தனமாக சாப்பிடுற இடத்துல சாப்பிட கூட விடுறாங்கல்ல நிம்மதியா ஒரு இடத்துல போய் சாப்பிட கூட விடுறாங்கல்ல. நான் பார்த்தேன் பக்கத்து சீட்ல இருந்து என்ன டட்டி பார்த்து கொண்டு இருந்தவன் அதை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதை எடுத்து அந்த வீடியோ எடுத்துருக்கிறார். அந்த வீடியோ எடுத்து போய் ஒரு கிளிக் ஒன்று வீடியோ வேணுமெண்டா போட்டுட்டு பிள்ளையா நடந்ததுன்னா அந்த வீடியோவில் இருக்கு நான் பிள்ளையா இருந்தேன்னு சொல்லி. ஆகவே ஒரு அப்பாவி பொம்பளை இந்த வாழ்க்கையை நாசமாக இப்ப போற போக்குல பார்த்தா இப்படியே சொல்லி கடைசியா கௌசல்யா முன்னையும் கல்யாணமே கட்டி வச்சிருவாங்க கூட. அந்த அளவுக்கு இவங்கள் பயங்கர கேவலமாக இறங்கி போய் இந்த வீடியோக்களை போட்டு ஏதாவது செய்யாமல் ஏதாவது அரசியல் கட்சி தான் வரணும் இல்லை. தமிழ் நெட்னு கூட ஒரு அரசியல் கட்சி தான். ஒன்றுமே வழி இல்லை என்றோடனே ஒரு தன்னுடைய தனிப்பட்ட எனக்கு கௌசல்யாக முடியல ஏதாவது இருந்தா நான் சொல்லிடுவேன். அப்படி இவ்வளவத்தையும் சொன்ன எனக்கு இதை சொல்லலாதான் பெரிய வேலை. எனக்கு சொல்லி போட்டு நான் சொன்னா சனம் சந்தோஷப்படும். அப்படி ஏதாவது இருந்தால் சொன்னா சனம் சந்தோஷப்படும். அவன் உண்மையை சொல்றான். அப்பா அவன் ஒரு பிள்ளை அவள் தனக்காக தன்னுடைய நீதிபதி கனவையும் தன்னுடைய சட்டத்தரணி கனவையும் வளர்ந்து நிற்கிறான். மறுபடியும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆபீஸ் திறக்கிறோம் கேஸ்ல அங்கிருந்து நீங்கள் மல்லா நீதிமன்றத்திலையும் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலையும் சகல இடம் கிள்ளோச்சி வடக்கு எங்கேயும் அவள் வழக்குகளை திருப்பி செய்ய ஆரம்பிப்பால் விரைவில் இன்னொரு 1 வீக் 2 வீக்ல அதோட என்னுடைய ஆபீஸ் திறப்பதற்கு தொடர்பான அறிவுறுத்தல்களையும் நான் என்னோட 1 வீக் 2 வீக்ல உங்களுக்கு தாரேன். கவலை அம்மா இல்லை, மற்றது அம்மாவுக்கு கேன்சர் வந்து செத்தவா இது வரைக்கும் பர்த்டே கொண்டாடியில் அவை அந்த ஏழைகளுடைய வெளியில அறிகிறேன் நான். எனக்கு அது தெரியும். எனக்கு பர்த்டே இன்றைக்கு அம்மாட்ட கேட்கவும் இல்லாது. இந்த வீடியோ யாராவது பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு இன்றைக்கு பர்த்டே அம்மாட்ட எனக்கு உடுப்பு பண்ணி தாங்கன்னு கேட்கல. நான் சில விஷயங்களை சொன்ன அழுக வரும். பரவாயில்ல சொல்றேன். நான் நினைக்கிறேன் 93ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல இருந்து இடம்பெயர்ந்தாங்கள். இது வந்து 90 எப்ப என்றால் 92ஆம் ஆண்டு பர்த்டே. அப்போது குவார்ட்டர்ஸ்ல இருக்கிறோம். எந்த குவார்ட்டர்ஸ் என்று கேட்டீங்க என்றால் அப்பாவினுடைய அண்ணாவினுடைய ரயில்வே குவார்ட்டர்ஸ்ல இடம்பெயர்ந்து வந்து அத்தியடியில இருக்கிறோம். அப்போது பர்த்டேக்கு வளமையா அம்மா எனக்கு ஷர்ட் தருவான். ஷர்ட் ஒன்றும் ஷோர்ட்ஸ் ஒன்றும் தருவேன் புதுசா பர்த்டே உடுப்பு பண்ணுறதுதான். அந்த முறை இடம்பெயர்றதுக்கு முதல் வருடம் நினைக்கிறேன். அந்த முறை அம்மா எனக்கு நல்ல புது ஷர்ட் ஒன்று தாரேன். ஆனால் நான் பார்க்கிறேன் அதில் ஒரு பட்டன் மட்டும் வெள்ளை பட்டன் வெள்ளை நூலால தானே தைக்கிறது. இடைக்கில் ஒரு பட்டன் மட்டும் கருப்பு நூலால தைக்கப்பட்டிருக்கிறது. சரிதான புது ஷர்ட். அப்போது அம்மாட்ட நான் கேட்குறேன், அம்மா இது எனக்கு புது ஷர்ட்டாக வேணும் தந்த நீங்க சரியான கவலை சொன்னேன். அவ்வளவுதான் மேடம் புது ஷர்ட்டாக வேணும் தந்த நீங்க. அப்போ அம்மா சொல்றா இல்லையா அப்போ இது பிறந்தாம நான் போட்ட ஷர்ட் லோன்றைக்கு கொடுத்து எடுத்துருக்கு. இன்னொரு அப்பாட்ட காசு இல்லை. அப்போ 92ஆம் ஆண்டு போய் 1000-2000 ரூபா அப்பாவுக்கு சம்பளம் நினைக்கிறேன் போலீஸ்ல. இன்னொரு அப்பாட்ட காசு இல்லை. நான் பிள்ளைக்கு அடுத்த மாதம் வேண்டித்தாரன் இதை போடுமோண்டு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. ஒரு மஞ்சள் கலர் ஷர்ட் அதில் வந்து இப்படி அந்த வெளியில அந்த என்ன சொல்றது பஞ்ச் பண்ணி இருக்கும். அந்த ஒரு இலையில மாதிரி வெளியில அந்த தவாளிப்பு மாதிரி பஞ்ச் பண்ணி இருக்கும். அந்த மஞ்சள் கலர் ஷர்ட் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. கண்ணால தண்ணி வந்தது கேட்டுட்டு நான் அதை வேண்டி போட்டுக்கொள்றேன். அது 92ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 97 நினைக்கிறேன். 97 இல்லை
98 99 இடம்பெயர்ந்து கிளிநொச்சிக்கு போய் கிளிநொச்சியால வந்து இருக்கிறோம். 360 மணிக்கூட்டி வீதி யாழ்ப்பாணம். இப்போ 360 இருக்கிறார்கள். ஒரு வீடு ஒன்று புதுசாக கட்டியிருக்கு. நான் பார்க்குறேன். அந்த வீட்டில் தான் இருந்திருந்தாங்க. மேல் மாடி அப்பா கட்டுப்பாடையில், கீழ் மாடியில் வாடகைக்கு வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் கிளிநொச்சியிலேருந்து வவுனியா வந்து ட்ரிங்கோ போய் ட்ரிங்கோவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தில் பழைய வீட்டில் போய் இருக்க பார்த்துனாங்க. வழிகடையில் இந்த 56 மணிக்கூட்டி வீதியில் இருக்கிற பெரிய மகண்ட வீடு அப்போ அது ஆமி வச்சிருந்தவங்க, இபிடிபி வச்சிருந்தது. அப்போ அந்த 360 மணிக்கூட்டி வீதி யாழ்ப்பாணம் அந்த வீட்டில் போய் நிற்கிறோம். அப்போ அந்த வீட்டில் இப்போ வீடு ஒன்று வாடகை எடுத்தால் அவங்களுக்கு தெரியும். இப்போ கொடுக்குற மாதிரிலாம் கழுவி பொலிஷ் பண்ணி கொடுக்க மாட்டோம். நாங்கள் வாடகை எடுக்கிறாங்க, நாங்கள் தான் போய் எல்லாம் வேண்டி கழுவோம். இப்போ வீட்டை போய் கழுவிக்கல அடுப்பு போட்டு கீழே வந்து ஒரு பழைய பழசன்னு சொல்லிடாது சோலாப்புரி வந்து சோலாப்புரி பாட்டா அவங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். சோலாப்புரி செருப்பு வந்து ஒரு பக்கம் மட்டும் 2 சோடியும் இருந்தது. ஒரு பக்கத்தினுடைய அந்த கால் முன்னுக்குள்ள கால் கொழுவுற அந்த அது வந்து அறந்திருந்தது. அழுகதான் வருது, ஆனால் பரவாயில்ல. அறந்திருந்தது. அப்போ நான் அதை எடுத்து அப்போ அந்த நேரம் சோலாப்புரி எல்லாம் வேண்டது எங்கள்கிட்ட காசு இல்லை. சோலாப்புரி வேண்டால் 200 ரூபா 150 ரூபா வரும். அது அப்போ அனுப்புகிற சம்பளமே நான் நினைக்கிறேன் 1500 2000 ரூபா தான் அப்பாட சம்பளம். ரவோனாட சம்பளம் சேர்த்து கிட்டத்தட்ட கவலை தான். ஆனால் பழசலை மறக்கக்கூடாது. நாங்கள் எவ்வளோதான் பெரிய இடங்களுக்கு போனாலும் கார்கள் டாக்டர் எம்பி அப்படி இருந்தாலும் பழசலை மறக்கக்கூடாது. அப்போ அம்மாட்ட அந்த சோலாப்புரி எடுத்துட்டு அப்போ நான் சொல்கிறேன் அம்மாட்ட, அம்மா இதை நாங்கள் தச்சுட்டு நான் போடுறேன் என்று சொல்லிக்கல. அப்போ அம்மா சொல்லுவா, இல்லை இப்போ வேண்டாமல் அது யாரோ போட்டுட்டு தான் எறிஞ்சது. நான் பிள்ளைக்கு ஒரு சோலாப்புரி வேண்டி தரேன். ஆனால் அது வேண்டி தரத்துக்கூடிய காசாமான் இருக்கையில் அப்போ அம்மாவுக்கு அது கவலையாக இருந்தது. போன வீட்டில் வாடகை வீணை போனால் அது எறிஞ்சிருந்த செருப்புண்டு. இப்போ அதெல்லாம் நினைக்கல சரியான கவலையாக இருக்குது. இது பணக்காரர்களுக்காக போட்ட வீடியோ இல்லை, கஷ்டப்பட்டு நான் ஏழைகள்ன்ற கூட 2 அடிக்கடி சொல்கிறது அதுக்கான தான் ஏழைகளுக்காக போட்ட வீடியோ. அப்போ அது எனக்கு அது இப்போ ஞாபகம் இருக்கு. அப்படியே ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்காண்டு. அதையும் தாண்டி 2006ஆம் ஆண்டு நினைக்கிறேன் அப்பா 2002 இருந்து 2002 A level எடுத்திருக்கேன். பயோ O level 9AB கஷ்டத்தில் பயோ ஃபர்ஸ்ட் இயர் நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் காசாப்பாட சம்பளம் பாருது. அதை விட எங்கள்ட பிறந்தாமல் செல்வரத்னம் கூட அண்ணாமேர் வந்து அதில் 5000 10,000 அனுப்புற அப்படி வெளிநாட்டில் இருந்து. ஸோ அந்த நேரத்தில் அப்பாவுக்கு வந்து கிஃப்ட் பெறும். வெளிநாட்டில் இருந்த எங்கள்ட சொந்தக்காரர் வந்து ஷர்ட் அதில் கொடுத்தால் என்னோட தான் கொண்டு தரேன். நான் தான் சயின்ஸ் ஹோலுக்கு போகிறேன் தானே. சயின்ஸ் ஹோலில் என்னோட படித்தாக்களுக்கு தான் தெரியும் அது எல்லாமே. ஸோ சயின்ஸ் ஹோலுக்கு போகிறபடியால் அப்பா வந்து அந்த ஷர்ட்டுகள் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. ஒரு பார்த்திபன் அவனுக்கு கூட கிஃப்டாக கொடுத்த ஷர்ட் உண்டு, டிஷர்ட் உண்டு. ஒரு நீல டிஷர்ட் வெள்ளை கலர் கோடு போட்டு ஒரு நீல டிஷர்ட் உண்டு. அது மற்றது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஷர்ட் உண்டு. இந்த 2ஐயும் எனக்கு கொண்டு தந்தவர். அப்போ என்னோட சோலாப்புரி இருந்தது. அந்த நேரம் சோலாப்புரி தான் நான் போடணும். மற்றது ஏதோ ஒரு கிட்டோ ஒன்று ஒரு சொல்லி ஒரு பாட்டா வந்துருந்தது. கிட்டோ ஒன்று உங்களுக்கு ஞாபகம், கிட்டோ ஒரு பாட்டா வந்துருந்தது, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் நினைக்கிறேன் அப்பா வந்து கேட்டவர் என்னட்ட ஒரு சோலாப்புரி வந்து அப்பாவுக்கு வேணுமெண்டு ஒரு தேஞ்ச செருப்பு ஒன்று தான் போடுதான். அவர் வளமையாக சப்பாத்து தான் போலீஸ் தானே. அவை 24 மத்தியானம் சப்பாத்து போடுறது. செருப்பு அவர்கிட்ட இருந்தால் ஒரு கருப்பு கலர் தேஞ்ச செருப்பு உண்டு. அப்பா கேட்டவர் அப்பா வேண்டியது நாங்கள். அதுபோல 2008ஆம் ஆண்டு நான் ஹட்டனில் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ நான் நல்லா உழைக்கிறேன். 1.5 லட்சம் ரூபா அப்போ மந்த். 2008ஆம் ஆண்டு கிளாஸ் கொடுத்து உழைக்கிறேன். 1 ஹவருக்கு 1500 ரூபா ஃபீ. அவ்வளவு ஹைஃபை கிளாஸ் டீச்சர். அப்பா என்னோட கேட்குறாரு. அப்பாட்ட நான் கோல் பண்ணி கேட்குறேன். கிளிநொச்சியில் 2008ஆம் ஆண்டு நான் ஆகஸ்ட் மாதம் அப்பாவோட கடைசியாக காய்ச்சினா அது பிறகு அப்பா காணா போயிட்டேன். 2000 ஜனவரி பிப்ரவரியில். அப்போ நான் கேட்குறேன், அப்போ உங்களுக்கு என்ன வேணுமென்று சொல்லுங்க, நான் தாரேன். என்ன வேணுமென்று சொல்லுங்க, நான் அனுப்புறேன். அப்போ அப்பா சொல்கிறார், எனக்கு ஒன்றும் வேண்டாம். அம்மா வவுனியாவில் வந்து நிற்கிறார். காலில் புண்ணாண்டு காட்டுறதுக்கு வவுனியாவில் வந்து நிற்கிறேன். இல்லை கேணியை ஆப்ரேஷன் செய்யறதுக்கு வவுனியாவில் வந்து நிற்கிறேன். நீ போய் அம்மா பார்க்கல 7 மண்டா ஒரு சோலாப்புரி ஒன்று வண்டி அனுப்பி விடுங்க. சோலாப்புரி ஸ்லிப்பர் உங்களுக்கு தெரியும், அந்த தோல்ல செஞ்சு சோலாப்புரி ஒன்று வண்டி அனுப்பி விட போவான்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. என்ன கவலை என்றால்
எல்லாமே வேண்டி கொண்டு போனேன். நான் அண்ணா மேட்ட பிள்ளைகள் கொடுப்போம், அண்ணா மேலே கொடுப்போம், அம்மா கொடுப்போம், எல்லாத்தையும் வண்டி கொடுத்து நான் மௌனியார வண்டி கொடுத்து திருப்பி போய்க்கல அம்மா கொண்டு போகட்டும் வந்து அப்பாட்ட சோலாபுரியை மறந்துட்டு போயிட்டேன். 2000 அது மறந்துட்டு போயிட்டேன். அவ்வளோதான். 2008 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஈவினிங் போல எனக்கு ஒரு கோலோட 50 செகண்ட் அப்பா கடைசியாக என்னோட ஹைகிறார் ஆகஸ்ட் மாதம். அப்போ எனக்காடி நீ மெடிசின் போ, இந்த வெளியில விளையும் கொள்ளுங்க, இவ்வளோ பெரிய கனவேலை இந்த சமூகத்துக்காக விட்டு கொடுத்துருக்கோம்ன்றதை விளையும் கொள்ளுங்க. அப்பா என்னோட கேட்குறார், அப்ப நீ டெண்டர்ல இருந்து மெடிசினுக்கு போறாசா, உனக்கு வழக்கு போட்டபடியே வின் பண்ண வந்து உனக்கு விருப்பம் என்றா அப்பா வந்து நான் சித்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட அப்பா சாவன் ஆகவே தயவு செய்து மெடிசினுக்கு போகணும். நான் சொல்றேன் அப்பா நான் கட்டாயம் போவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட காசு இல்லாட்டும் பரவாயில்ல, நான் போவேன் மெடிசினுக்கு என்று சொல்லி கழிச்சு கொண்டு கேட்க 51 செகண்ட்ல ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த கோலை கட் பண்ண பண்றதுக்காண்டி நான் திருப்பி பார்ப்பேன். அழாதே பூ, கவலைப்படாத, அப்பா பார்க்க நீ நான் திருப்பி சந்திப்போம் என்று சொல்லி போட்டு கோலை கட் பண்ணிட்டேன். இந்த வரைக்கும் நான் சோலாபுரி போடுறேன். என்னடா சோலாபுரி செருப்பை பார்க்கல அப்பான்னு ஞாபகம் தான் வரும். இந்த ஏன் இந்த பர்த்டே சொல்றேன்டா, என்னென்றால் நாங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரரா வாரம்ன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு பெரிய ஆக்களா மதிக்கப்படுற ஆக்களா வாரம்ன்றது முக்கியம் இல்லை. நாங்க எங்க இருந்து வந்த நாங்கள் இவ்வளவு இதே ராமநாதன் அர்ச்சுனாக்கு தான் 160 பஸ்ஸும் இருந்தது எங்கட பரம்பரையில, 4 தியேட்டரும் இருந்தது, பெரிய விழான்லயே டிவி ஃப்ரிட்ஜ் உள்ள வீடும் இருந்தது, வீட்டுக்குள்ளுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் இருந்தது, வீடும் பெரிய விழான்ல இருந்தது. அங்க இருந்து இடமே இவ்வளவு ஒரு அங்கி திருப்பி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். 2006ஆம் ஆண்டு நான் பேராதனை டென்டல் ஃபேக்கல்ட்டிக்கு செலக்ட் பண்ணப்பட்டு போகும்போது யாழ்ப்பாணத்துல இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த கப்பலில் போய் 2 பெர்மிஷன் எடுத்து தான் ட்ரிங்கோ போய் வவுனியா வந்து இங்கே போகணும். 2 கையிலையும் 2 பேக் என்ன கொண்டு போய் பண்ணிக்கிறீங்க. ஒரு கையில் ராணி காமிக்ஸ் புத்தகம் அவ்வளோ சேர்த்த கிட்டத்தட்ட 100-120 ராணி காமிக்ஸ் புத்தகம், டெக்ஸ்ஃபில்லர் லயன் காமிக்ஸ் புத்தகம், மெத்த கையில் என்னுடைய A லெவல் 2 பச்சை கலர் பேக் இப்போ ஞாபகம் இருக்கு, மற்ற கையில் என்னுடைய A லெவல் நோட்ஸ் காப்பி. அதோட தான் வந்து ட்ரிங்கோட இறங்கி வவுனியாவில் இறங்கி ஹட்டனுக்கு வந்து கிளாஸ் எடுக்க தொடங்கி நான் ஒரு பெரிய கிளாஸ் டீச்சராக வந்து நான் 3 பாடமே படிப்பிச்சேன். 7, 8, 9 பேரை மெடிசனுக்கு அனுப்பியிருக்கேன். அதில் இப்போ ஒரு கார்டியோலஜிஸ்ட்டும் 3 பாடம் படிப்பிச்சு அனுப்பினேன். சரி பரவாயில்லை. ஆனால் நாங்கள் எவ்வளவுதான் பெரிய ஆக்களாக வந்தாலும் எங்கே இருந்து வாரம்ன்றதை மறக்கக்கூடாது. அதால தான் இந்த வைத்தியசாலை போராட்டம் ஆரம்பிக்கலையும் ஒரு வெறியோட சுட்டா பரவாயில்ல, அரெஸ்ட் பண்ணா பரவாயில்ல, ஒரு வெறியோடு அங்க நின்றது. சனி ஞாயிறு திங்கள் என்னுடைய உற்ற நண்பர்களால கூட நான் வஞ்சிக்கப்படையில்லை, நான் நின்றது. நான் அன்றைக்கு போயிருந்தா சனம் செத்து இருக்கும். ஒரு டிப்பரால் அடிபட்டு ஒரு ஐயா ஒரு ஆள் வாரார், தலையெல்லாம் அப்படி தேஞ்சபடி. இந்த வீடியோ அவர் பார்க்குற வழியா பார்த்தால் வந்து சந்தேகம், நான் தான் உங்களை பார்த்து அன்றைக்கு பார்த்த வைத்தியர். அன்றைக்கு நான் உங்களை பார்த்து கனிவிடா போட்டு மோஃபின் போட்டு ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணி அனுப்பியிருக்காட்டி மேபி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. 2வது ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு, கால் கீழே அப்படியே ஃபுல்லாக எல்லாம் கிழிஞ்சு வந்தது, டிப்பரில் அடிபட்டு. அந்த பிள்ளை பார்த்தா நாளைக்கு நான் உங்களை பார்க்க சந்தோஷம். அண்டு நான் உங்களை நான் தான் அன்றைக்கு நின்றேன். அன்றைக்கு 3 நாள் இந்த வைத்தியர்களுமே இருக்கல, வைத்தியர்கள் எல்லாருமே போராட்டம், தங்களுடைய உரிமைகளை கேறியும் ராமநாதன் அர்ச்சுனாவை வைத்தியசாலையை விட்டு போகணும்னு சொல்லி போராட்டம். இந்த வழிகளை நாங்கள் கதைக்க விரும்பல, எல்லாருக்கும் அந்த வழிகளை விளங்கப்படுத்தவும் இயலாது. ஆகவே அவற்றை விடுவோம். நாங்கள் பல சில கழிச்சு விரும்பவில்லை, நாங்கள் வேடின வழக்குகளை நாங்கள் பார்த்துக்கொள்வோம், அது பிரச்சனை இல்லை. ஏன் இவ்வளவு 43 நிமிஷம் ஓடுது, ஏன் இந்த இவ்வளவு வழிகளையும் போடுறேன் என்று சொன்னால், இன்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஏழையும் என்னை ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு என்னுடைய 20 வருஷம் அடுத்த வாழப்போற 20 வருடமோ 20 நிமிடமோ எனக்கு தெரியாது, அடுத்து வாழப்போகின்ற என்னுடைய நாட்கள் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஏழையும் என்னை ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு இருக்கும். இது 40 வருஷம் ஆசைதீர வாழ்ந்துட்டோம். போகாத கேம்பஸ் இல்லை, 3 கேம்பஸ், பண்ணாத லவ் இல்லை, கட்டாத கல்யாணம் இல்லை, பண்ணாத என்ஜாய் இல்லை, விளையாடாத ஸ்போர்ட்ஸ் இல்லை, படிக்காத படிப்பு இல்லை, இருக்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத ட்ரிப் இல்லை, பைக்கில் வலிக்கிட்டு விடிய காலமே 4:30 நல்லூர்ல கும்பிட்டு போட்டு 11:30 பேராவில் நின்று பின்னர் 6 மணிக்கு வந்து கொழும்புல நிற்கிறாள் நான் பைக்கில் பல்சர் 200. போகாத ட்ரிப் இல்லை, 1,76,000 கிலோமீட்டர் என்னுடைய காரை ஓடி இருக்கிறது. ஆகவே அது எல்லாமே ட்ரிப் தான். எல்லாத்தையுமே இந்த வாழ்க்கையில அனுபவிச்சிட்டேன். உண்மையான காதல், உண்மையான அம்மா அப்பாண்ட பாசம், உண்மையான சகோதரங்களோட பாசம், உண்மையான நண்பர்களுடைய பாசம், துரோகிகளுடைய பாசம், சகலத்தையும் அனுபவிச்சிட்டேன். ஒன்றே மட்டும் தான் அனுபவிக்கிறேன், அந்த மக்களால் ஆளப்படுகிற அன்பு, அதை மட்டும்தான் அனுபவிக்க இருக்கிறேன். அந்த
நேற்று கூட கதை கேட்கல நான் சொல்றேன், எல்லாரும் கேட்கிறேன், அப்ப நீ வரலாம் தானே, இங்கால வரலாம் தானே என்று நான் கேட்கிறேன். நானும் வலிக்கிட்டு வந்தா இங்க யார் நின்று போராடுவது? நானும் போனால் யார் நின்று போராடுவது? எம்பி பசங்க இல்லா போனால் கௌசல்யா நரேந்திரன், தங்கை கௌசல்யா நரேந்திரன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய என்னுடைய பிள்ளை. அவ்வளவுதான். அவளையும் காதல் இருக்கு, அவளையும் பாசம் இருக்கு. நீங்க என்னதான் குத்தி எறிஞ்சாலும் அவளிடமிருந்து என்ன நீங்கள் உங்களுடைய அரசியலுக்காக பிரிக்கிறது சரியான கஷ்டம். அதை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்கள் என்னதான் குத்தி எறிஞ்சாலும் அரசியலுக்காக, அரசியல் இருந்த நட்புல இருந்து இதுவரைக்கும் எனக்கு துரோகம் செய்யாத, துரோகம் நினைக்காத, நான் கடைசி வரைக்கும் ஜெயிலில் இருக்கேன் வந்து என்னை வெளியே எடுத்து விட்டவளே ஒரு எம்பியா பாக்குறேன். எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்களா நான் எம்பி போஸ்ட்ல அப்ப நான் கவலைப்படுவேன்? எவ்வளவு ரோங் கைஸ். அது அங்கதான் பிரச்சனை இருக்கு. நீங்க என்னடா நான் 2 வருஷத்துல ரிசைன் பண்ணி கொடுக்குறேன்ன்றத, அல்லது ஒரு வருடத்துல மாநசபை வரைக்கும் ரிசைன் பண்ணி கொடுக்குறேன்ன்றத நீங்களா வேண்டி கொடுத்து எனக்கு பலன்களை ஊட்டி கொள்ளுறீங்க. அவ்வளவு நீங்கள் அவசரப்பட்டு வேண்டி இந்த வழக்கலை போட்டு வேண்டி கொடுக்குறீங்க. இந்த வழக்கலுக்கு பின்னணி யாருன்னு தெரியும். உங்களுக்கும் மண்டிதமாயிரல, எனக்கும் மண்டிதமாயிரல. நீங்களும் மாறி மாறி கஷ்டப்பட்டு குத்தி முறுகிறீங்கள். எப்படியாவது என்ன ஜெயிலுக்குள்ள அனுப்பலாம், ஏதாவது ஒரு வழக்கலை எப்படியாவது அனுப்பலாம் என்று. ஆனால் கடவுள் என்று ஒன்று இருக்கிறார். நன்றி. இன்றைய நாளை என்னுடைய சந்தோஷ நாளாக கொண்டாட வைத்த என்னுடைய அன்பு ஆறுயிர் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.